பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது. பூர்வீகத்தில் இருக்கிற வரைக்கும் வளர முடியாது பெரிய லெவலில். நான் வந்து திருவண்ணாமலையில் பிறந்தேன் சார், அங்கேயே இருப்பேன் சார். நான் கிருஷ்ணகிரியில் பிறந்தேன், அங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னா வளர முடியாது. கன்னி லக்னத்தில் பிறந்து 5ஆம் அதிபதி வக்ரமாயிட்டா நீங்கள் ஊரை விட்டு ஊரை வந்து பெயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதன் பிறகு தான் உங்கள் லைஃபே மாறும். மூத்த குழந்தையால் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் பிள்ளைக்கு இருக்காது, சாரி அப்பா அம்மாவுக்கு இருக்காது. இப்போது ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் கன்னி லக்னம், சனி வக்ரமாயிட்டார். மூத்த குழந்தைன்னா திரும்ப பண்ணுவான், படிப்பான், வேலைக்கு போவான், சம்பாதிப்பான், கல்யாணம் பண்ணி அவன் லைஃப் அப்படியே பார்த்து போயிடுவான். ஃபேமிலிக்கு எதுவும் பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் அப்பா அம்மா ஜாதகத்தில் தான் கன்னி லக்னம் 5 குடியின் வக்ரமாச்சே. மூத்த குழந்தை எப்படி அவங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்காது. குலதெய்வம் மறைந்து போயிருக்கும், குலதெய்வம் விட்டு போயிருக்கும், குலதெய்வம் தெரியாமல் போயிருக்கும், குலதெய்வம் தெரிந்தாலும் சரியாக போய் வழிபடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தராதுன்னு சொல்கிறேன். கன்னி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி வக்ரமானா, புரியுதுங்களா? ஸ்போர்ட்ஸில் கிட்ட போவான், தோத்துருவான். அந்த ஒரு வெற்றி கனியே ஈஸியாக தொட முடியாது. வக்ரமாயிட்டாலே அந்த பாவம்னா அங்கே சாதாரணமாக 7ஆம் அதிபதி வக்ரமானவன் திருமணத்துக்கு ஏங்குவான், இல்லை திருமணமாகி டைவர்ஸுக்கு ஏங்குவான். ஏதாச்சும் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாவம் கொஞ்சம் வச்சு செய்யும், 100% செய்யும்.